வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 4th அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ்டிரா மற்றும் நாகா அசாம்? எந்த மாநிலத்தின் நடனம் டாங்கி மற்றும் கேரிய நிறுத்தியா குஜராத்? எந்த மாநிலத்தின் நடனம் ரத்துவாய் மற்றும் குக்கா ஹரியானா? எந்த மாநிலத்தின் நடனம் தோடா மற்றும் தமன் இமாச்சல பிரதேசம்? திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மாக், நாம்தே, மிசல், சைமல், ரியாங், ஹாலாம், லுஷாய் மற்றும் காசியா. ராஜீவ் காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், மொராஜி தேசாய் 1991ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஏக்நாத், ஓபிஸ், அபங்காஸ், பாரூட்னு சொல்லக்கூடிய கவிதைகள் எழுதியிருக்காங்க. நீதித்துறை, அவசரகால அதிகாரங்கள், கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நம்ம எடுத்துக்கிட்டோம். 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 12 நம்ம இந்திய அரசியலமைப்பு, நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகளை சொல்லியிருக்காங்க. கோயா கழகம் 1879 இருந்து 80 வரைக்கும் டோமோடோரா தலைமையில ஒடிசால நடந்துச்சு. கர்நாடகால கொண்டாடக்கூடிய பண்டிகை மகர சங்கரமனா, உகாதி அல்லது குதி பதுவா, நாக பஞ்சமி. இன்னைக்கான திட்டம் பிரதமர் இ பஸ் சேவை 2023, வீட்டு வசதி, நகர்ப்புற அமைச்சகம். மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ், நிதி அமைச்சகம் 2023. சொமிதா யோஜனா, கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. PM மத்ஸ்ய சம்பத யோஜனா, மீன்வள அமைச்சகம் 2020. பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி, நிதி அமைச்சகம் 2019. ஜல்ஜீவன் மிஷன், அத்துல் பூஜல் யோஜனா, ஜல்சக்தி அமைச்சகம் 2019. 11வது ISSF ஜூனியர் உலகக்கோப்பை 2025 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? 5. ஃபிஃபா உலகக்கோப்பை 2026க்கான அமெரிக்க சின்னத்தின் பெயர் என்ன? கிளட்ச். AI திறன் மேம்பாட்டிற்கான UN மையமாக எந்த IIT பரிந்துரைக்கப்பட்டுள்ளது? IIT மெட்ராஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அறிக்கையின்படி 12 ஆண்டு காலத்தில் இந்தியாவின் வனப்பகுதி எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது? 22.5. 2026 நிதியாண்டில் இந்தியாவிற்கு S&P குளோபல் மதிப்பீடுகள் எத்தனை மொத்த GDP வளர்ச்சி விகிதத்தை கணித்துள்ளன? 6.5. இந்திய விளம்பர தர நிர்ணய கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சுதான்ஷு வாட்ஸ். ரவி அகர்வால் CBDT உடைய தலைவர். ஆர் துரைசாமி LIC உடைய தலைவர். சஞ்சய் கவுல் கிஃப்ட் சிட்டி கம்பெனி லிமிடெட் உடைய தலைவர். ராஜராஜன் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் தலைவர். பிரதீப் குமார் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தின் இயக்குனர். ராஜீவ் வர்மா டெல்லியின் தலைமைச் செயலாளர். ஹோம்பாலே சம்கீதா கரணிக்குமார் கிருஷி மீடியா விருது 2025 வென்றவர் யார்? MC பிரசன்னகுமார். ராஜேஷ் உன்னி தேசிய கடல்சார் வருணா விருது. குமார் மங்கலம் விருதா லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது. தர்மேந்திர பிரதான் கலிங்க ரத்னா விருது. வி நாராயணன் GP பிர்லா நினைவு விருது. சரண்குமார் லிம்பாலே சித்தா ரவீந்திரன் விருது. நிதின் கட்கரி 43வது லோக்மான்ய தேசிய திலக் விருது. சுஷோபன் நியோகி இளம் புவியியலாளர் விருது. மத்திய பிரதேசத்தில் பந்தவ்கரில் யானைகளை கண்காணிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட செயலின் பெயர் என்ன? கஜ் ரக்ஷக். இந்தியாவின் முதல் வெள்ளை புலி இனப்பெருக்க மையம் மத்திய பிரதேசம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் PPP மாதிரி பசுமை கழிவு பதப்படுத்தும் ஆலை இந்தோர்ல அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் AI இயங்கும் நிகழ்நேர வன எச்சரிக்கை அமைப்பு மத்திய பிரதேசத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமந்திரி பிருந்தாவன் கிராம யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. பிரதமர் மோடி PM மித்ரா பூங்காவை மத்திய பிரதேசத்துல ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. சத்தீஸ்கரில் உள்ள எந்த மாவட்டம் இந்தியாவின் முதல் குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டமாக மாறியது? பலோடு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் மாநிலம் தீன் தயாள் உபாத்யாயா முகுமின் கிருஷி மஜூர் கல்யாண் யோஜனா, அப்புறம் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு தர மைய பூங்கா ஆரம்பிச்சிருக்காங்க. சவுதி அரேபியாவில் 2000 வெளிநாடு வாழ் இந்தியர்களுடன் தெலுங்கு மொழி தினத்தை கொண்டாடிய அமைப்பு எது? சவுதி அரேபியா தெலுங்கு அசோசியேஷன். நேபாள் ஏப்ரல் 20ஆம் தேதியை யாக் தினமா கொண்டாடி இருக்காங்க. மனித ஆப்பிரிக்க ட்ரிபோனோசோமியாச ஒழித்ததா உலக சுகாதார அமைப்பு கென்யாக்கு சான்றிதழ் அளிச்சிருக்காங்க. இந்தியாவிலிருந்து உணவு இறக்குமதியை அதிகரிக்கவும் பாஸ்மதி அரிசி மீதான கட்டுப்பாட்டுகளை நீக்கவும் பிலிப்பைன்ஸ் நாடு ஒப்புக்கொண்டிருக்காங்க. கிளாமிடியால இருந்து கோலாக்களை பாதுகாக்க உலகின் முதல் தடுப்பூசியை ஆஸ்திரேலியா நாடு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. உன்மேஷா சர்வதேச இலக்கிய விழா 2025
எந்த நகரத்தில் நடத்தப்பட்டது? பீகார்ல பாட்னா. சோ இந்த விழாவுடைய மைய கருத்து உன்மேஷா, அவேக்கனிங் அண்ட் கல்ச்சுரல் யூனிட்டி. ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஹட்டி பழங்குடியினர் போடா தியோகர் பண்டிகை கொண்டாடி இருக்காங்க. அஸ்ஸாம் மாநிலம் அலியா லிகாங் பண்டிகை, இலங்கை பொய்சன் போயா பண்டிகை, ஜம்மு அண்ட் காஷ்மீர் கீர் பவானி திருவிழா, ஆந்திர பிரதேசம் சக்கம்பாரி திருவிழா, பாதர்வா மேலாப்பட் திருவிழா, அஸ்ஸாம் லாங்காங் பூஜை விழா.